ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு முட்டை பிரியாணி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோ வந்து கடைசி மட்டும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மெத்தடு எப்படி நான் வந்து இந்த முட்டை பிரியாணி நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யாராவது புதுசாக சேனலுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 கப்பு, இந்த கப்பில் வந்துட்டு ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி ஒரு 1/2 hour இது வந்து ஊற வைக்கலாம். ஊறின்னு இருக்கட்டும், இது பக்கத்தில் இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சுருக்கேன், அதுவும் வெந்துன்னு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு, இன்றைக்கி நான் கடாயில் பண்ணேன். நீங்கள் குக்கரில் வேணால் கூட இதே சேம் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அது வந்து இப்போ நம்ம வந்து ஹோல் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 1/2 டீஸ்பூன் மெழுகு, ஒரு ஸ்டார் ஆனிஸ், பட்டை, லவங்கம், பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் இந்த அளவுக்கு இந்த நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். எண்ணெயிலே ஒரு புடி அளவுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெயில் புதினா வதங்கும் போது அந்த பிரியாணியுடைய வாசனை வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம வந்து வதக்கலாம். எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே அது வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 சேர்த்துக்கிங்க. அதுவும் சேர்த்து இந்த எண்ணெயோடு இந்த தக்காளியும் நல்லா வதக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். நான் சின்ன பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்தோம். அதே கப்பில் 4 கிளாஸ் தண்ணி எடுத்து சுட பண்ணலாம். நம்ம நல்லா அது வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 முட்டை வேக வச்சுருக்கோம். 3 முட்டை வந்து நான் அப்படியே எடுத்து இதில் இப்போ வந்து உடச்சி விட போகிறேன். கொஞ்சம் சென்டரில் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த மசாலாலாம் ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த முட்டையை வந்து உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு சைடில் தான் கலக்கணும், சென்டரில் கலக்கக்கூடாது. முட்டை வந்து கலந்துடும். அப்புறமா நம்மளுக்கு அது அப்படியே ஃபுல்லாக கிடைக்காது. முட்டை வந்து வேகணும் இல்லைங்களா, அதனால் நம்ம 4 கிளாஸ் தண்ணி வந்து சுட பண்ண வச்சுருந்தோம். அதிலேருந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து சைடாக விட்டுன்னு இருக்கேன் பாருங்கள். சைடாக விடுங்க. ஏன்னா முட்டை வேகணும், அடி பிடிக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி நான் விட்டுன்னு இருக்கேன். விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மரில் வேக விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம உடச்சி விட்ட முட்டை வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 முட்டை வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து நான் ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஒரு ஓட்டை போட்டு நான் சேர்த்துன்னு இருக்கேன். இல்லை கத்தியால் கூட நீங்கள் அப்படியே கீறி விட்டு போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சுட பண்ண வச்சுருந்த 4 கப்பு தண்ணி அது வந்து சேர்த்துக்கலாம். மீதி இருந்த தண்ணி வந்து அப்படியே கடாயில் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஓப்பனில் குக்கரில் வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்குங்க. குக்கரில் கூட சூப்பராக வரும். தண்ணி விட்டுட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. இந்த மாதிரி சைட்லேருந்து கலக்குங்க. கொஞ்சம் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம ஊற வச்சுருந்த 2 கப்பு ரைஸை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி சைட்லேருந்து கலக்கி விட்டுட்டு ஜென்ட்லாக கலக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு இது வேக விடலாம். நல்லா நம்ம சுடு தண்ணி ஊற்றினோம் இல்லைங்களா, அதனால நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு மூடி போட்டு தம்மில் மிதமான தீயில் வந்து நம்ம இதை அப்படியே குக் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் வந்து ஃபுல்லாக ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 70% வந்து குக் ஆகிடுச்சு ரைஸு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த எடுத்து பாருங்கள், நம்ம உடச்சி விட்ட முட்டைலாம் அழகாக வெந்து வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்ச எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து நமக்கு நல்லா கலக்கி விட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 5% வேக வேண்டியது இருக்குது. தம்மில் போட்டோம்னா ரெடி ஆகிடும். மூடி வச்சு வேக விடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா நெய் வந்து பியூர்லி ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுன்னு இருக்கேன். கொஞ்சமாக புதினா தழை போட்டு நம்ம இது வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மரில் வேக விடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.